திடீர் என கத்தி ஒன்றினை எடுத்து முதலில் தன் கை கட்டை விரலையும் பின்பு தன் நாக்கையும் அறுத்து வெளிவந்த இரத்தத்தினை அந்த கூடையில் இருந்த தகடு மற்றும் பொம்மையின் மீது வழியச் செய்தார். இதனை கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போய் அடுத்து என்ன நிகழப்போகிறதோ என்ற பதட்டத்துடன் நாம் நின்று கொண்டிருக்க, இலையில் வைக்கப்பட்டிருந்த அந்த மாவினால் ஆன பொம்மையினை எடுத்து பிசைந்து குறிப்பிட்ட திசையில் சென்று ருத்ரகாளியினை அழைத்தவாறு அதனை வீசி எறிந்தார். முன்பு நிகழ்ந்த சம்பவங்களை பார்த்து அதன் அதிர்ச்சியில் இருந்து மீண்டிடாது இருந்த நமக்கு அடுத்ததாக மகாராஜா செய்த சம்பவம் நம்மை மேலும் திகிலடையச் செய்தது. எரிந்து அணைந்து கிடந்த ஒரு சவத்தின் அருகில் சென்று ஒரு எலும்பினை எடுத்து சற்றும் யோசிக்காமல் கடிக்கத் துவங்கினார். அதனை கடித்தவுடன் ஆவேசம் வந்தவராக கத்தியவாறே அந்த எலும்பினை உண்டும் முடித்தார். இதனை கண்டு திகைத்து போய் நின்றோம் நாம். அதனை உண்டவாறே ஏவலால் பாதிக்கப்பட்டவரை அழைத்து இன்று முதல் உனக்கு விடுதலை என்று 3 முறை கூறியவாறு அவரின் நெற்றியில் விபூதியிட்டு பின் அங்கிருந்த அனைவரையும் அழைத்து அனைவரது நெற்றியிலும் விபூதி பூசி பின் பூஜை பொருட்களுடன் வைக்கப்பட்டிருந்த மதுவினை எடுத்து சுற்றியும் தெளித்து பின் அந்த கூடையில் வைக்கப்பட்டிருந்த பொருட்களை தோண்டப்பட்ட அந்த குழியில் போட்டு மூடி இறுதியாக அந்த மூடப்பட்ட குழியின் மேல் கற்பூரம் ஒன்றை ஏற்றி அங்கிருந்து அனைவரும் கிளம்பலாம் என்று கூறினார். சிறிது நேரம் இங்கு வேறு சில விஷயங்களை படம் பிடிக்க வேண்டும் என்று நாம் அவரிடம் கூற, இந்த பூஜைக்கு பின் இங்கு யாரும் இருக்கக்கூடாது என்றும் அப்படி இருந்தால் உயிருக்கே ஆபத்தாக முடியும் என்று கூறி நம்மையும் அவருடனே வரும்படி கூறி அழைத்துச் சென்றார். இந்த பூஜைகளை கண்டு சற்று திகிலடைந்திருந்த நாம் அவருடனேயே சென்று மறுநாள் அவரை சந்தித்து இந்த கழிப்பு பூஜை, மயான பூஜை போன்று நம்முள் இருந்த கேள்விகளை கேட்க துவங்கினோம். அதற்கு சின்ன மகாராஜா இந்த மயான பூஜையில் ஏவல் மற்றும் துஷ்ட சக்திகளால் பெருமளவு பாதிக்கப்பட்டவர்களுக்கு, இந்த கழிப்பு பூஜையில் தீர்வு கிடைக்காத பிரச்சனைகளில் இருப்பவர்களுக்கு அப்படின்றத நாங்கள் கண் கூட உணர்றோம். இதுக்குரிய ஆதாரங்கள்லாம் நான் வச்சுருக்கேன். அதுபோக மாதம் மெடிக்கல் ரிப்போர்ட்லேயும் என்னுடைய பையனுக்கு கிட்னியில் பிரச்சனை இல்லை அப்படின்றது தான் தெரிஞ்சிட்ருக்கு சார். உண்மையிலே நான் ரொம்ப பெருமை அடைகிறேன் இந்த இடத்துக்கு வந்ததை நினச்சி. போட்டோவில் இருந்து விபூதி வருவது மட்டுமில்லாமல் சித்ராவுக்கு இன்னும் பல அமானுஷ்யங்களை பாபா நிகழ்த்தி இருக்கிறார். ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் இருந்து நாங்கள் வரப்போவதை முன்கூட்டியே சாய்பாபா சித்ராவுக்கு உணர்த்தி இருக்கிறார். கடந்த ஒரு வாரமாக ஹார்ட் சிம்பிள் போடப்பட்டு அதனுள் ND என்ற எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அடிக்கடி பாபா எழுத்துக்கள் காமிச்சிட்டு இருந்தார். தமிழ் எழுத்து, ஆங்கில எழுத்தெல்லாம் இடையில நான் போகிற வழியில் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி திடீர்னு பார்த்தா ஒரு காருக்கு பின்னாடி ஒரு இதயம் படம் வரைஞ்சி அதில் ஹார்ட்டு அம்புக்குறி போட்டு அதில் ND அப்படின்னு லெட்டர் எழுதியிருந்தார். நான் என்ன நினச்சேன், NDனா என்ன? ஒன்றும் சரி, NDக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை. அதாவது ஹார்ட்டு படம் போட்டால் எப்போயுமே எனக்கு அடிக்கடி நிறைய இடங்களில் இதயம் படம் போடுவார். அதை நான் ரொம்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். நிறையா போடுவார்.
அது வந்து அவர் அன்பை தெரிவிக்கிறார் மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டு போயிட்டு இருப்பேன். ஆனால் எண்டிங்கிற எழுத்து இப்போ ரீசெண்டாக பார்த்தேன். சரி ஏதோ போட்டிருக்காருன்ட்டு நான் போயிட்டேன். நடந்து போயிட்டே இருக்கும்போது அதுக்கு அடுத்த தெருவில் ஒரு கோயில் இருக்குது. அங்கே போயிட்டே இருக்கேன். திடீர்னு அங்கே என் முன்னாடி எண்டி வருது. திடீர்னு பார்த்தா அதில் ஒரு இதே சேம் ஆரோ மார்க் போட்டு அதே அம்புக்குறி போட்டு அங்கேயும் எண்டின்னு எழுதியிருக்காரு. என்ன தாத்தா என்கிட்ட எண்டினே காமிக்கிறாரு அப்படின்ட்டு அப்பயும் நான் ஒரு மிராக்கலாகவே போனேன். இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. ஒரே லெட்டரை 2 இடத்துல காமிக்கிறாரு. நான் அடுத்த தெருவில் திரும்பி போகிறேன். அங்கேயும் அதே எண்டி போட்டிருக்காரு. எனக்கு என்ன சொல்கிறதே புரியல. இது என்ன எங்கே பார்த்தாலும் எண்டியாக காமிக்கிறாரு அப்படின்ட்டு மறுநாள் ஒரு இடத்துக்கு போகிறேன். அதே மாதிரி இதயம் படம் வந்து மீடியா அப்படின்னு வந்துச்சு. என்னோட மீடியா எதுக்கு காமிக்கிறாரு தாத்தா நம்மக்கிட்ட அப்படின்னு புரிஞ்சுக்கல. அப்போ தான் மீடியா அதுக்கப்புறம் தான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். ஓ மீடியா வர இப்போ நீங்களாம் வந்த பிறகு தான் மீடியா நம்மளை நோக்கி பார்க்க வந்திருக்காங்க. அதைத்தான் தாத்தா வந்து இன்டிமேஷன் கொடுத்துருக்காரு. இந்த மீடியானால ஒரு வேளை நேஷனல் அளவுக்கு பாபாவோட புகழ் பரவும் போல இருக்கு. சித்ரா எங்கெல்லாம் செல்கிறாரோ அந்த இடங்களில் எல்லாம் அவருடைய பார்வைக்கு ஹார்ட் சிம்பிளில் என்டி என்று எழுதப்பட்டிருக்கும் எழுத்துக்கள் தொடர்ந்து தெரிந்து கொண்டே இருந்திருக்கிறது. எதற்காக என்டி என்ற எழுத்துக்கள் பாபா தனக்கு தொடர்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறார் என புரியாமல் தவித்திருக்கிறார் சித்ரா. சித்ராவுடைய வாழ்க்கையில் ஏதாவது முக்கியமான சம்பவங்கள் நடக்கப் போகிறது என்றால் இது மாதிரி எழுத்துக்கள் மூலம் அதை பாபா தனக்கு உணர்த்துவார் என்று சித்ரா நம்புகிறார். ஹார்ட் சிம்பிளில் என்டி என எழுதப்பட்டிருந்த கார் கண்ணாடியை காட்டினார். இங்குதான் முதலாக அந்த எழுத்துக்களை பார்த்திருக்கிறார் சித்ரா. மற்றவர்களுக்கு இது சாதாரணமாக யாரோ ஒருவர் கிறுக்கி இருக்கிறார் என்று தெரியலாம். ஆனால் சித்ராவுக்கு அப்படி இல்லை. பாபா இதற்கு முன் அவருடைய வாழ்க்கையில் இதுபோல் எழுத்துக்கள் மூலமாக நிறைய சம்பவங்களை உணர்த்தி இருக்கிறார். ஏன் இதை பார்த்தேன்னா எனக்கு எப்பயுமே ஹார்ட் படம் போட்டுக்கிட்டே இருப்பார். நான் எங்கே போனாலும் சில டைமில் ஹார்ட் படம் வரும். அப்புறம் ஹார்ட் படம் வந்தாலும் டக்குன்னு நின்னேன். பார்த்தா உள்ள எண்டின்னு ஒரு லெட்டர் இருந்துச்சு. என்ன எண்டின்னு ஒரு லெட்டர் வருது அப்படின்னு யோசித்தேன். சரி எனக்கு அதுக்கு அடுத்த நிறையா லெட்டர் கொடுப்பாரு. ஏ கொடுப்பாரு, இ கொடுப்பாரு, சி கொடுப்பாரு. அப்போ நான் ஏதோ எழுதியிருக்காருன்னு விட்டுட்டேன். ஆனால் அப்படி போகும்போது அந்த பக்கமும் அதே மாதிரி ஒரு 3 இடத்துல எண்டி இருக்கு. இதே மாதிரி ஹார்ட் படம், இதே ஹார்ட் படம் அங்கே இருக்கு. இரண்டாவது முறையாக கோயில் மதில் மேல் என்டி என்ற எழுத்துக்களை அவர் பார்த்திருக்கிறார். அவர் ஆபீஸ் போகின்ற வழி நடுக்க என்டி என்ற எழுத்துக்களை பார்த்து கொண்டே இருந்திருக்கிறார். இங்கே ஒரு எண்ணுங்கிற இங்கே ஒரு எண்டி. இந்த பையன் நிற்கிறாங்க. வாப்பா இங்கிட்டு வா. இன்னொரு இடத்துல என்டி. சரி. அதுக்கப்புறம் மீடியாங்கிறது எங்க ஆபீஸ் முன்னாடி ஒரு ஏடிஎம் சென்டர் இருக்கு. அது ரொம்ப லைட்டா ஹார்ட், அது ரொம்ப மைனூட்டா பார்த்தா தான் அந்த மீடியாங்கிறது தெரியும். MEIA அப்படிங்கிறதுக்கு உள்ள இந்த டிங்கிறது நம்ம மீடியா அப்படி ஒரு சிம்பிள் கொடுக்குறாரு. அது மீடியா அப்படிங்கிறது. கடைசியாக ஆபீஸ் அருகில் ஹார்ட் சிம்பிள் போடப்பட்டு அதனுள் மீடியா என்று எழுதப்பட்டிருந்தது. அப்பொழுதுதான் மீடியாவில் இருந்து தன்னை யாரோ அணுகப் போகிறார்கள் என்று புரிய தொடங்கி இருக்கிறது. இந்த எண்டிங்கிறது வந்து மீடியாங்கிறது இது வந்து 5வது தடவை காமிக்கும். ஆமா, ஏன் தெரியுமா? மீடியானா எல்லாரும் எழுதியிருப்பாங்க. பட் எனக்கு ஹார்ட் சிம்பிள் தான் பாபா கொடுக்குறாரு. அதனால இந்த ஹார்ட். சித்ராவை சுற்றி இருக்கின்றவர்களும் அவருக்கு நடக்கப் போகின்றவைகளை முன்கூட்டியே பாபா எழுத்துக்கள் மூலம் உணர்த்தி விடுவதாய் நம்புகிறார்கள். இவருடைய கணவர் இறக்கப் போவதையும் பாபா முன்கூட்டியே உணர்த்தி இருக்கிறார்.